ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னும் மேக்ஸ் எக்ஸாமுக்கு 5 days தான் இருக்குது. ஆனால் இப்போ வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணலையா? சரி, ஹானஸ்ட்டாக சொல்ல, மேக்ஸில் ஒன்றும் புரியலையா இல்லை ஸ்டார்ட் பண்ண பயமாக இருக்கா? பட் வெயிட், இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணக்கூடாது சீரியஸ்லி. ஏன்னா நான் உனக்கு ஜஸ்ட் ஒரு 5 சாப்டர்ஸ் தான் சொல்ல போகிறேன். ஆனால் அந்த 5 சாப்டர்ஸ் மட்டும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணால் 80+ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். எஸ், 80+. ஈவன் இஃப் நீ இப்போ வரைக்கும் ஒன்றுமே படிக்கல, பேசிக்ஸில் வீக்காக இருக்குது, டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னாலும் பரவாயில்ல. ஸ்டில் இந்த 5 daysல நீ ஸ்ட்ராங்காக கம்பேக் கொடுக்க முடியும். பட் ஒன் கண்டிஷன், வீடியோவை ஃபுல்லாக பார்க்கணும், ஸ்கிப் பண்ணக்கூடாது. பிகாஸ் லாஸ்ட் வரைக்கும் நான் சொல்கிற டிப்ஸ் தான் கேம் சேஞ்சரே. ஸோ ரெடியா? உன்னோட லாஸ்ட் 5 days ஃபுல்லாக யூஸ் பண்ணி பாஸ் ஆகுமா அப்படின்ற ஒரு ஃபியரில் இருந்து கான்ஃபிடென்ட்டாக 80+ ஸ்கோர் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ லெட் ஸ்டார்ட். டோன்ட் பிளிங்க், டோன்ட் ஸ்கிப். 80 மார்க் எப்படி எடுக்கிறதுன்னு பார்த்து கேட்டிங்க இல்லையா? இதாங்க அந்தந்த சாப்டர். இந்த சாப்டர் நீங்கள் தருவா இருந்தீங்கன்னாவே கண்டிப்பாக 80 மார்க் அஷூரன்ஸுங்க. ஓகேங்களா? பாருங்கள், சாப்டர் 1 ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன், உறவுகளும் சார்புகளும். இந்த சாப்டர் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சாப்டர் நம்பர் அண்ட் சீக்வன்சஸ், எண்களும் தொடர் வரிசைகளும். அடுத்த சாப்டர் அல்ஜிப்ரா, இயற்கணிதம். இதில் இயற்கணிதம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பண்ணுறீங்க. அதோட என்ன பண்ணுறீங்க, அணிகள்ன்றது ஒன்று இருக்குது. இது அணிகள் அப்படியே கண்டினியூ வரும் அந்த சாப்டரில். அடுத்து 5th சாப்டர் கோஆர்டினேட் ஜாமெண்ட்ரி, தொலை வடிவியல். அடுத்தது சாப்டர் நம்பர் 6 ஸ்டாட்டிஸ்டிக் அண்ட் ப்ராபபிலிட்டி, அதாவது புள்ளியலும் நிகழ்தகவும். இதுவரையும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி இதில் 5 மார்க்கு 2 மார்க்லாம் வந்துடுங்க. ஒரு 60, அதாவது 55 மார்க் நமக்கு கிடைச்சோம், அல்லது ஒரு 50 மார்க் நமக்கு கிடைச்சுன்னு வச்சுக்கலாம். எவ்வளோ மார்க்கு? 5 மார்க்கும் 2 மார்க்கு. கண்டிப்பாக 50 மார்க்கு இந்த சாப்டர் தரவாக இருந்தால் 50 மார்க்கு. சார் 50 மார்க் நீங்கள் சொன்னது 80 மார்க் சொல்லிவிட்டு இப்போ 50 மார்க்குன்னு கேட்குறீங்களா? இல்லைங்க, இருக்குது இன்னும் 30 மார்க். எதுன்னு பார்க்குறீங்களா? வரைபடம், அதாவது கிராஃபு, தென் ஜாமெண்ட்ரி. கிராஃபில் சிறப்பு வரைபடம், ஸ்பெஷல் கிராஃப் பார்த்துக்குங்க. மொத்தம் 10 கணக்கு இருக்குது. 10 கணக்கு நல்லா தரவு பண்ணிக்கிட்டா ஓகே. அடுத்தது செய்முறை வழி ஜாமெண்ட்ரியில் வடிவத்த முக்கோணங்கள், சிமிலர் ட்ரையாங்கிள், அப்புறம் சிங்கிள் டேஞ்சன்ட், 2 டேஞ்சன்ட், இது நல்லா தரவு பண்ணிட்டாவே போதும். அடுத்தது இன்னொரு 14 மார்க் எடுக்கணும் இல்லைங்களா? 14 மார்க் எது இல்லைன்னா 1 மார்க் கொஷின்ஸ். எல்லா சாப்டரும் படிங்க, எல்லா சாப்டரும் படிச்சுடுங்க ஈஸியாக. உங்களுக்கு 1 மார்க் கொஷின்ஸ் தேவைனாலும் நம்ம ஒரு வீடியோவாக போடலாம். ஓகேங்களா? கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. சரி சார், இதெல்லாம் சொல்லிட்டீங்க, எப்படி சார் நம்மளுக்கு 50 மார்க் 80 மார்க் வருதுன்னு வரல? என்னால் இதில் சொன்னேன் இல்லையா, 50 மார்க் வந்துடுதுங்களா? குறைஞ்சபட்சம் 50, இதை விட அதிகமாக தான் கிடைக்கும் உங்களுக்கு மார்க்கு. கண்டிப்பாக 50 மார்க்கு. கிராஃபுக்கு 8 மார்க்கு, ஜாமெண்ட்ரிக்கு ஒரு 8 மார்க்கு, 16 மார்க்கு. அடுத்து 1 மார்க் கொஷின் 14 கேட்குறேன், மொத்தம் 30 மார்க்கு வந்துடுதுங்களா? 30 மார்க்கு ப்ளஸ் ஒரு 50, 80 மார்க் வந்துடுச்சுங்க இல்லையா? ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம் இல்லைங்களா? ஒன்றும் பயப்படாதீங்க, ஈஸியாக இந்த சாப்டர் நீங்கள் தருவாருங்க. கண்டிப்பாக 100க்கு 80 மார்க்கு கன்ஃபார்முங்க. பாருங்கள், சாப்டர்ஸு நம்ம இந்த சாப்டர்ஸ் வரையும் தருவா இருந்தீங்கன்னா உங்களுக்கு குறைஞ்சபட்சம் 50 மார்க் டெஃபினட்டாக இருக்குங்க. அடுத்து கிராஃப் ஜாமெட்ரி 16, 1 மார்க் கொஸ்டின் 14, மொத்தம் ஆட் பண்ணால் எவ்வளோ மார்க்கு? 80 மார்க் சாலிடாக எடுக்கலாங்க. ஓகேங்களா? இந்த 80 மார்க் எடுக்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு பிளான் சொல்கிறேங்க. ஏன்னா இருக்கிறது ஷார்ட் பீரியட் இல்லையா? எத்தனை நாள் இருக்குது? இன்னும் 5 days தானே இருக்குது. அந்த 5 daysல எப்படி படிக்கிறது, எப்படி திட்டமிட்டு படித்தா நம்ம மார்க் எடுக்க முடியுன்றது அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லித்தரேங்க. பாய்.